ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பிரசார நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. அதிமுக மாவட்ட செயலாளர் சு. ரவி அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும், பாமக சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் சோளிங்கர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இரு வேட்பாளர்களும் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர், எம்ஜிஆர், பெருந்தலைவர் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஒருவரை ஒருவர் வேட்பாளர்களாக அறிமுகப்படுத்தினர். பின்னர் பேசிய அவர்கள், விலைவாசி உயர்வு, போதைப் பொருட்கள் பரவல், பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு போன்ற பிரச்சினைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை அகற்ற வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாட்டில் அதிக சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசு அமைக்க வேண்டும் என்றும் கூறினர். சோளிங்கர் மற்றும் அரக்கோணம் தொகுதிகளில் கட்சி நிர்வாகிகள் அடுத்த 20 நாட்கள் முழுமையாக உழைத்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாமக, அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பட்டாசு வெடித்து வேட்பாளர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.